ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கு பார்த்தோம்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சில பேர் டவுட் இருக்கும். குரூப் 1 எக்ஸாமுக்கு 4 மாதமும் குரூப் 2 எக்ஸாமுக்கு 6 மாதமும் இருக்குது. ஸோ இப்போ இருந்து படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்குன்னு தனித்தனி கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ நான் எந்த அளவுக்கு ஸ்பீடாக படிக்கிறேன்னு மற்றவங்களால சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக படிக்கிறீங்க இல்லை ஸ்லோவாக படிக்கிறாங்களான்னு என்னால் சொல்ல முடியாது. அது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்தனி கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டி வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். சில பேர் ஃபாஸ்ட்டாக படிப்பாங்க. ஸோ 3 மாதத்தில் சிலபஸை முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு அடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷமாக படித்து கூட கிளியர் பண்ணாமல் இருக்காங்க. நம்மளோட வேலை என்னென்னா டிசிப்ளினோட கன்சிஸ்டன்சியோட டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். டெஸ்ட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எஃபோர்ட் போடுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அந்த ஜாபை எப்போ தரணும் எப்படி தரணுங்கிறது கடவுளோட கையில் இருக்குதுங்கிறது என்னோட கான்செப்ட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறத தவிர என்ன வேலை இருக்குது? ஒரு வேலை கூட இல்லை. இந்த கிரிக்கெட் விளாட போகிறதோ இல்லை டிவியில் சீரியல் பார்க்குறதோ ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் இருக்கவே கூடாது. சும்மா மோட்டிவேஷன் வீடியோ கேட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லாக படிச்சிடணும். ஓகேவா? கேட்டுட்டு படிக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா அதை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். நாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். குரூப் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணி டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஏம் இருந்தால் அந்த யூனிஃபார்மை நம்ம போட்டுட்டு அந்த ப்ளூ கலரில் இருக்க ரோப்பு நம்ம சைடில் இருக்கணும், நம்ம ஷோல்டரில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்துட்டு புக்கில் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது என்றைக்குனாலும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம விட்டு போகவே போகாது. நம்ம பண்ணுற மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் வைப்போம். இன்னைக்கு நமக்கு ஒரு 12 மணி நேரம் கிடைக்குது. எவ்வளோ நேரம் நம்ம அதில் படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் யாரை ஏமாத்தினாலும் உங்கள் மனசாட்சியே ஏமாற்றவே முடியாது. ஒரு நாளைக்கு நம்ம கெப்பாசிட்டி 12 மணி நேரம் படித்தா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்னா அது நமக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேருக்கு ஃபுல் டைம் படிக்கிற சான்ஸ் கிடைக்காது. ஆனால் குரூப் 1 குரூப் 2 கிளியர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு ஆசை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்க சான்ஸ் கிடைக்காது. ஜாபுக்கு போயிட்டும் படிக்கிறதுக்கு டைம் நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸோ கிடைக்கிற டைமை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் படிக்க முடியும். கிடைக்கிற வாய்ப்பை விடாதீங்க. ஃபுல்லாக படிங்க. படிக்க முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டே இருக்கிறத விட படிங்க. படிக்க முடியலையா எழுதுங்க. எழுத முடியல சும்மா புக் எடுத்து ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற தப்பை கரெக்ஷன் பண்ண முடியும். நேற்று பண்ணுற தப்பை இன்றைக்கி பண்ணக்கூடாது. அப்படின்னா தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி